Hello friends, vanakkam and welcome back to my channel Dara's Cooking Demo. Video klar போறதுக்கு முன்னாடி channel first time பார்க்கறவங்க channel subscribe பண்ணாம இருக்கவங்க please கீழ இருக்க red color button touch பண்ணி subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon tap பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோ கலர் போயிரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப ட்ரெடிஷனலான ரொம்ப டேஸ்டியான காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அது வந்து அரிசி உளுந்து அரைக்கிற ரேஷியோல இருந்து A to Z இந்த வீடியோ வந்து நான் பிரசன்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இதுதான் ஒரு இட்லி வந்து நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக டெக்ஸ்சர் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்ட்டுன்னு இப்படி தான் இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து தேங்காய் சட்னி மிளகா சட்னியோடு நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வந்து நான் வந்து இந்த கப்பில் வந்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே எல்லாமே மெஷர் பண்ணிக்கணும். இதுக்கு வந்துட்டு ஈக்குவல் அமௌண்ட்டு 1 கப் இட்லி அரிசி 1 கப் பச்சரிசி அதே மாதிரி உளுந்து அதுவுமே 1 கப் ஈக்குவல் ரேஷியோ. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்லேயே மூணுமே வந்துட்டு ஒரே அளவாக இருக்கணும். இது வந்து 1 கப் உளுந்து 1 கப் இட்லி அரிசி 1 கப் பச்சரிசி நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது வந்து நம்ம நார்மல் இட்லி தோசைக்கு ஊற வைக்கிற மாதிரி 3 hours 4 hours ஊறினா பத்தாது. ஊற வைக்கிற அரிசி உளுந்து ரெண்டுமே வந்து ஊற வைக்கிறதும் புளிக்கணும், நம்ம மாவு அரைச்சும் புளிக்க வைக்கணும். இப்போ வந்து மணி வந்து ஒரு காலையில் 10 மணி ஆகுது. நான் வந்து இப்போ ஊற வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 7-8 மணிக்கிட்ட நைட் அரைப்பேன். அவ்வளோ நேரம் ஊற வைக்கிற அரிசியும் உளுந்தும் புளிக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம அரைச்சி வச்ச மாவும் வந்து ஓவர் நைட் புளிக்கணும். இப்போ வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போது அரிசி உளுந்து நல்லா ஊறிடுச்சு. நான் திருப்பி இன்னொருக்கா ரேஷியோ சொல்லிடுறேன். இதில் வந்து 1 கப் வந்து பச்சரிசி 1 கப் வந்து இட்லி அரிசி அதே மாதிரி உளுந்து வந்து அதே 1 கப் ஈக்குவல் ரேஷியோ 1:1:1 போட்டுக்கணும். 2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் நான். இது வந்து நான் காலையில் ஒரு 11 மணிக்கிட்ட ஊற வச்சேன். இப்போ வந்து 9 மணி ஆகுது. நைட்டு 9 மணி ஆகுது. காலையில் 11 மணிக்கு ஊற வச்சா நைட்டு 9 மணி ஆகுது. இவ்வளோ நேரம் அரிசி உளுந்து ஊறுறதும் புளிக்கணும், திருப்பி மாவு அரைச்சி திருப்பி நைட்டு ஃபுல்லாகவும் வந்து புளிக்கணும். இப்போது அரைச்சிடலாம். நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து கம்மியாக ஊற வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அரிசி உளுந்து ரெண்டும் ஒன்றா ஊற வச்சு கூட வந்து அரைச்சிக்கலாம், சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து 2 போர்ஷனாக போட்டு அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கலாம். இப்போது உளுந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. அது இந்த கண்டெய்னரில் சேர்த்துட்றேன். இப்போது உளுந்து 2வது வாயும் அரைச்சிட்டு வந்தாச்சு. அதையும் இது கூட சேர்த்துட்றேன். இப்போ அடுத்தது அரிசி சேர்த்துட்றேன். அரிசி உளுந்து ரெண்டுமே வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு தான் அரைக்கணும். அது என்ன கன்சிஸ்டன்சிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதேமாதிரி ரொம்ப தண்ணியும் சேர்த்திடக்கூடாது. கொஞ்சம் இட்லி மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போது அரிசி வந்து 2வது இதுவும் அரைச்சிட்டேன் நான், 2வது பேட்சும். இந்தளவுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு குருணையாக தான் அரைக்கணும். இந்தளவுக்கு தொட்டு பார்க்கும்போதே ஒரு குருணையாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றியும் அரைச்சிடக்கூடாது. இதையும் இந்த இது கூட சேர்த்தலாம். இப்போ மாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துடலாம். சும்மா ஜார் கழுவி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா கரைச்சி நைட்டு ஃபுல்லாக ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு வச்சிடலாம். ஓவர் நைட் வைக்க போகிறேன், காலையில் பார்க்கலாம். இப்போது மாவு வந்து நல்லா பொங்கி இருக்குது. நைட் நம்ம அரைச்சி வச்ச மாவு நல்லா பொங்கி இருக்குது. இப்போது நான் வந்து மாவு 2 பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருந்தேன். அதெல்லாம் சேர்ந்து ஒரே பெரிய பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. நல்லா மாவு பொங்கி இருக்குது. கன்சிஸ்டன்சி வந்து இந்தளவு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்தளவுக்கு இருக்கணும்.
இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு சில பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5-6 பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து எடுத்திருக்கேன், சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தோல் சீவிட்டு கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவுனது எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் வந்து 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் எடுத்து வச்சுருக்கிறது. கடுகு பொரியுது, அதிலே எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது கொஞ்சம் பொன்னிறமாக செவக்கட்டும். இப்போ கடுகு உளுந்து செவந்துருச்சு. அதிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த தாளிப்பு போடுற பொருட்கள் வந்து ரொம்ப நிறையா அந்த மாதிரி இருக்க வேணாம். எனக்கு அந்த மாதிரி உங்களுக்கு இன்கேஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அளவாக தான் சேர்த்துருக்கேன் நான். இப்போது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதங்கிருச்சு. நல்லா ஸ்மெல் வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல், ஜீரகத்தூள், பெப்பர் தூள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது 3 சேர்த்துக்கலாம். அந்த சூட்லேயே வதங்குச்சுன்னா போதும். இப்போ இந்த தாளித்ததை வந்து சூடோட இந்த மாவில் அப்படியே கொட்டிடலாம். இப்போ மாவு கூட நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லாத்தையும். இப்போ தாளித்து கொட்டினதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு தட்கா பேன் வச்சு நெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்துட்டு முந்திரி சேர்த்துடலாம். முந்திரி எவ்வளோ சேர்த்தணுங்கிறது வந்து உங்கள் ஆப்ஷன் தான். நான் வந்து நெய்யில் வறுக்கிறனால தனியாக வந்து தட்கா பேன் வச்சு வறுக்கிறேன். நீங்கள் சப்போஸ் எண்ணெயிலே நீங்கள் வந்து முந்திரி வறுக்கிறீங்க அப்படின்னா இந்த தாளித்தோம் இல்லையா, அதில் வந்து அதிலே போட்டுக்கலாம், அதிலே சேர்த்துக்கலாம் நீங்கள் முந்திரி. இந்த கடுகுளுந்து கடலைப்பருப்பு தாளித்த உடனே அதிலே இந்த முந்திரி போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து கலர் மாறினோடனால செவந்த உடனே பொன்னிறமாக செவந்த உடனே தூக்கி மாவில் கொட்டிக்கலாம். இப்போது முந்திரி வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து மாவில் கொட்டிடலாம். இப்போ இந்த மாவில் சேர்த்த வேண்டிய மற்ற பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் கிட்ட சுக்குத்தூள். இது ரெண்டும் நல்லா கலக்கி விட்டுறலாம். சுக்குத்தூளும் தயிரும் சேர்த்துருக்கேன், அது வந்து கலக்கி விட்டுறலாம். அடுத்தது பேக்கிங் சோடா. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சும்மா 2 பிஞ்சு, இப்படி ஒரு பிஞ்சு, 2 பிஞ்சு அவ்வளோதான் ஆட் பண்ணுறேன். இந்த பேக்கிங் சோடா கலங்குறதுக்கு அது மேலே சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு திருப்பி நல்லா எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போது நான் இந்த மாதிரி டம்ளர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி டம்ளர் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம நார்மலாக காஃபி குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி டம்ளர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதிலெல்லாம் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணிடலாம். எல்லா டம்ளர்லேயும் இந்த மாதிரி ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லாத்துலேயும் ஆயில் க்ரீஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மாவு எடுத்து ஃபுல்லாக இல்லை 3/4 டம்ளர் ஊற்றிடலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் வேகும்போது பொங்கி வரும். இந்த மாதிரி 3/4 டம்ளருக்கு எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே டம்ளரில் ரீஃபில் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி டம்ளர்ஸில் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை சின்ன சின்ன கிண்ணம் அந்த மாதிரி நீங்கள் எந்த கட்டோரியில் வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டீமர் அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்ருக்குது. இந்த இது மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு இந்த டம்ளரில் உள்ளே அப்படியே நான் அடுக்கிடுறேன்.
நீங்கள் வந்து இட்லி பானையில் வேணாலும் வச்சுக்கலாம். இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டு வைக்காமல் அப்படியே இட்லி பானைக்குள்ளாரே இந்த மாதிரி டம்ளர்ஸாக நீங்கள் கிண்ணமோ எதில் நீங்கள் மாவு ஃபில் பண்ணுறீங்களோ அதில் வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிடுறேன். வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் எப்படி வேகிறதுக்கு. நீங்கள் என்ன சைஸ் பாத்திரத்தில் வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து வேகிற டைம் வந்து டிஃபர் ஆகும். இதுக்கு வந்து எப்படியும் 20 மினிட்ஸ் ஆகும். இப்போது வச்சு 20 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு டூத்பிக் இல்லைனா ஒரு நைஃப் வச்சு ஸ்டிக் வந்து கிளியராக இருக்குது, வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இதை எடுத்துடலாம். இப்போ எல்லாமே எடுத்து வெளியே வச்சாச்சு. இது வந்து அப்படியே தன்னை போல் ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சு ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒரு கத்தி வச்சு சைடில் அப்படியே எடுத்து விட்டுறலாம். அழகாக இப்படியே டீமோல்ட் ஆயிரும். இதே மாதிரியே எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதான். இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டம்ளரில் வைக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நம்ம நார்மலாக இட்லி பானையில் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி இட்லியாக கூட ஊற்றிக்கலாம். இதுலையுமே நான் வந்து ஒன்றே ஒன்று உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதுவுமே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ட்ரெடிஷ்னலாக காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோயிலில் கிடைக்கிற காஞ்சிபுரம் இட்லி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டா எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா புது வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே பிளெஸ்ட் அண்ட் பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ.